மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு கூட்டம் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 5வது மண்டல குழு தலைவர், பகுதி கழக செயலாளர் எஸ். இந்திரன் அவர்கள் தலைமையில் மற்றும் தாம்பரம் மாநகராட்சியின் துணை ஆணையாளர் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என மண்டல தலைவர் உறுதியளித்தார். உடன் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 8 மாசம் கூட்டம் நடக்கல. போன மார்ச்ல நடந்தது. இப்போ ஆயிப்போச்சு 9 மாசம் ஆகுது. இந்த மாதிரி எப்படி நாங்கள் எலெக்ஷன் நேரத்தில் எப்படி போய் நாங்கள் ஓட்டு கேட்டு விடுறா, பப்ளிக் கிட்ட யார் பதில் சொல்றது? இப்போ நம்ம எல்லாரும் ரோடு போட்டோம், மழை பெஞ்சு எல்லா ரோடும் டேமேஜ். இப்போ மறுபடியும் பேச்சோட பொண்ணுங்களா பண்ணுறாங்க. எப்படி போய் என்ன வீட்டில் 4 வரி கட்டுறாங்க. குப்பைக்கு வரி, பில்டிங் வரி, வாட்டர் வரி, அப்புறம் யூடிலிட்டி 4 வரி கட்டும்போது பல்காக கட்டுறாங்க. அவங்க அடிப்படை வசதி இல்லைன்னு போராடலாம். எங்களுக்கு ஒரே கம்ப்ளைண்ட், ஒரே சண்டை போடுறாங்க ஆளுங்களுக்கு. இதெல்லாம் எப்படி நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி நாங்கள் பதில் சொல்கிறது? குப்பை பிரச்சனை, பொருள் பிரச்சனை, வண்டி இல்லை, வண்டியை தள்ளி தள்ளி லேடிஸுங்க குப்பை வர்றாங்க. அது சொல்லு மாறலாம் வலிக்குதுண்ணா, நெஞ்செலாம் வலிக்குதுண்ணா, தள்ள முடியல வண்டியை. ஒரு தெருவுக்கு 5 நாளைக்கு ஓடு குப்பை வண்டி போனால் எப்படி குப்பை எடுக்க முடியும்? இப்போ ரோடு ஃபுல்லாக குப்பையாங்க. ஒரு நாள் 2 நாள் குப்பையை வீட்டில் வைக்கிறாங்க. கேரி பேலை கட்டி ரோட்டில் போய் சொட்டி போட்டு போய் நேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் எப்படி பதில் சொல்றது? வர வர 3 மாசமா ரொம்ப கஷ்டம். குப்பை தெரியல. ஒரு 4 வண்டிக்குன்னா 2 வண்டி தான் ஓடுது, 2 வண்டி நிற்பது. சப்ஜெக்ட் வச்சு கூட்டம் நடத்துறது, இந்த கூட்டம் எதுக்கு கேட்டேன். அவங்க ஒரு கேள்வி அவங்க பதில் சொல்கிறது, நம்ம மேயர் சப்ஜெக்டில் அதிகமாக நாங்கள் வச்சுருக்கோம், இதில் 3 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கோம், அதனால் கமிஷனர் இது போதும்னு சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க. இது இருந்தாலும் எங்களுக்கு திருப்தியில் டிஸ்போசல் நிறைய வருது. பாவம் அவங்க 7-8 மாதமாக அந்த காணிக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்க இந்த டிஸ்போசல் இல்லாத அவங்க பில்லு வாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நமக்காக இல்லாமல் அவங்களுக்காவது கூட்டம் நடத்தி அந்த வேலையை முடிக்கணும், இதுக்காக அவசியம் ஏற்படும். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது எதையாவது ஒரு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் இந்த கூட்டத்தில் அர்த்தம் இருக்கு. வள்ளுவர் சொல்லுவார், இடிப்பாரெல்லாம் எமராமன், கெடுப்பாரெல்லாம் தானே கெடுக்கணும். அது மாதிரி கேள்வி கேட்கறவங்க யாராவது இருந்தால் தான் எங்களுக்கும் நல்லா இருக்கும். இப்போ அதிமுககாரங்க கூட எவனும் வரல, யாரும் வரல, அவங்களும் பைகாட் பண்றான்னு சொன்னாங்க. அது வந்துட்டு இருக்கிறாங்க, வராங்கன்னு தெரியல. அதனால இந்த ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்குதுன்னா அந்த கவுன்சில்ல குறைகள், குற்றங்கள் என்ன இருக்குது, இந்த வார்டில் என்ன மக்கள் பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேசுறதுக்காக தான் அந்த கவுன்சில் மீட்டிங் நடத்தணும். ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் கூட்டம் முடிச்சுட்டு போறது ஒன்றும் அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா? இந்த குப்பை மேட்டர் நம்ம நாளா இருக்குது. நானும் எஸ்ஓ கூட சொல்லிட்டேன், ஏசி கிட்ட பேசிட்டேன். ஏசி நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய லெவல்ல நான் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு இருக்கேன். அந்த அவன் நேருக்கு போன் பண்ணி அந்த அவர்லாண்டு வச்சிருக்கேன், அவரும் வந்திருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து கவுன்சிலர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வண்டி வரலன்றாங்க. 46ல அந்த ராஜேஷ் தொடர்ந்து வண்டி போல. நான் சாமுவல்ட்டே சொல்றேன், நீங்க தொடர்ந்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணீங்கன்னா நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க. இல்ல கவுன்சிலே தீர்மானம் போட்டு அந்த நிறைவேற்ற சொல்ல இப்பவே கூட